நமஸ்காரம். ஓம் மகாஷிஷர் குரு அகத்து குருவே நமக. இன்றைய தலைப்பு, நாம் எதற்காக பிறந்தோம். கஜராஜ சுவாமிகள் இந்த கேள்வியை ஐயன் பெருமான்கிட்ட கேட்கிறாங்க. அகத்திய பெருமான் சொல்றாங்க, இது என்ன கேள்வி? ஒரு தாய் வயிற்றில் உருவாகி 10 மாதம் கழித்து சிறு பிள்ளையாக பிறந்தோம் என்பது மட்டும் எல்லோரும் அறிந்த உண்மை. உயிர் பெற்றதினாலும் உண்பதினாலும் உடல் பெருகி வளர்ந்து பெரியவராகின்றோம் என்பதும் தெரிந்த பொருள்தான். வளர்ந்து வாழ்க்கைப்பட்டு பெற்றோர்கள் சுற்றத்தார்கள் படித்தும் கேட்டும் இப்படி எவ்வளவோ விஷயங்களை அறிந்து ஆராய்ந்து வாழ்க்கையில் உழைத்து ஒவ்வொரு மேற்பட்ட நிலையில் உருவாகி இருப்பதும் நாம் அறிவோம். வயது வந்ததும் மனமாகி இல்வாழ்க்கையில் சுகத்தையும் போகத்தையும் அனுபவித்தும் அத்துடன் கஷ்டங்களையும் கவலைகளையும் கூட்டி வைத்து அவ்வப்போது இறைவனை நோக்கி இப்படி ஒரு கேள்வியை சிலர் கேட்பதுண்டு. நான் ஏன் பிறந்தேன்? இதுதான் என் வாழ்க்கையா? என்றெல்லாம் வெறுத்து பேசும் ஒரு சிலருக்கு இந்த மனநிலை செல்வதையும் நான் பார்க்கின்றோம். உதாரணமா நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்படி கேட்பதுண்டு. நம்ம கடவுள்கிட்டையோ நம்ம இஷ்ட தெய்வத்திட்டையோ இல்லைன்னா நம்ம நெருங்கிய நண்பர்கள்ட்ட நம்ம பேசும்போது என்ன வாழ்க்கை இதுல அப்படின்லாம் பேசிட்டு இருப்போம். ஏன் பேசுறோம்? அது ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது இல்லையா? ஆனா நீங்க சந்தோஷத்துல இருக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைய சொல்வீங்களா? நான் எதுக்கு பிறந்தேன்? இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கா? ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்வீங்களா? இல்ல, அப்படிதானே? ஆக மொத்தத்துல உங்களோட சுகம் உங்களோட துக்கம் எல்லாமே ஒரு மாயை. இத முதல்ல அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுதான் தாத்பரியம் அப்படின்னு உணர்றது ரொம்ப சீக்கிரம் உணர்றது நீங்க பண்ண பிராப்தம், நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களை ரியாலிட்டி ஆஃப் லைஃப், ரியாலிட்டி ஆஃப் பர்த், அப்புறம் இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியோட மூலாதாரத்தை அது சொல்லி கொடுத்துரும். ஆனா இன்னும் நம்ம அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷனுக்கு போகவே இல்லை, அதை உணரவே இல்லை அப்படின்ற தன்மை இருக்கிற பட்சத்தில் நம்மளால இந்த கஷ்டங்களை நஷ்டங்களை ஈஸியா கடக்க முடியாது. ஈவன் என்ன சொல்றது, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சொல்றேன், நானே சில நேரம் தடுக்கி விழுறது உண்டு, அழுறது உண்டு. நானேன்னு சொல்றது கூட பெரும் தவறா நினைக்கிறேன். நானும் கூட அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க இதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும்ல. இப்ப நான் இதை சொல்றேன்னா நானும் இதை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இதை நான் என்னைக்குமே உணர்றது உண்டு, செயல்படுத்தணும்னு நினைக்கிறது உண்டு. ஆனா தவறுவோம் அப்படின்னு சொல்றேன். சில சுச்சுவேஷன்ல நம்மள அறியாம நம்மள சில வாட்டங்கள், சில துயரங்கள், சில கஷ்டங்கள் நம்மளை ஆழ்த்ததான் செய்யும். நம்ம கஷ்டங்கள் இருக்கும் போதுதான் இந்த மாதிரி நான் ஏன் பிறந்தேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு தோணும் இல்லையா? அதைதான் சொல்ல வரேன். ஆனா ஒரு சந்தோஷத்துல இருக்கும் போது நான் எதுக்கு பிறந்தேன் அப்படின்னு சொல்ல வாயே வராது. அந்த நேரத்துல நம்மளுக்கு கடவுளுக்கு நன்றி கூட சொல்றதுக்கு தோணாது. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? இதைதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ ஐயா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாழ்க்கை என்றால் உண்பது, உறங்குவது, வெவ்வேறு செயல்களில் ஈடுபடுவது, பொருளை சேமிப்பது, இயற்கையில் கிடைக்கும் இன்பங்களை அனுபவிப்பது, மேலும் மேலும் சுகத்தை தேடி பெரிய அளவில் பெரும் சுகத்தை அடைவது, இப்படி எல்லாம் நினைத்து அதற்காக வாழ்நாள் எல்லாம் தன்னுள் அப்புறம் வெளியில் ஒரு சிறிய போராட்டத்தை உண்டாக்கி கொள்வது உண்டு. இந்த சுகம் எங்கு போய் முடிகின்றது? இந்த சுகத்தின் எல்லையை எட்ட முடியுமா என்பதெல்லாம் மனதின் அவ்வப்போது எழும் ஆசைகள் ஆகலாம், கேள்விக்குறி ஆகலாம். துன்பங்களை அனுபவித்தவன் இக்கேள்வியை கேட்கும் போது அவனில் இருந்து என்ன வழி வருகின்றது? ஐயோ, இந்த கடும் நிலைமையை என்னால் தாங்கவே முடியவில்லை, இதற்கு ஏதேனும் வழி உண்டா என்பதுதான் அவன் கேட்கும் கேள்விக்குறியின் அம்சமாகும். பணம், பொருளும், புகழும், போகமும் அனுபவிப்பவனுக்கு இது ஒரு கேள்வி அல்ல, அவனுக்கு அனுபவிப்பதுதான் என்பது பதிலாக தோன்றுகின்றது. புரியுதா? நம்மளுக்கு எல்லாம் இருக்குது. அதாவது 2 செட் ஆஃப் பீப்புளை வச்சுக்கோங்க. ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் வாயிலேருந்து இப்படி வரும்போது அவனோட எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதா அப்படின்னு சொல்லும் போது அதோட வலி உங்களுக்கு புரியுது இல்ல? அதுவே ஒருத்தர்கிட்ட எல்லாமே இருக்கு, பணம், புகழ், பேரு, போகம், எல்லாமே இருக்குன்னா அவருக்கு அனுபவிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தோணுமே தவிர்த்து
வேற எதுவும் தோணாது. அததான் சொல்றாங்க. அவனுக்கு அனுபவிப்பதுதான் என்பது பதிலாக தோன்றுகிறது. நான் எதுக்கு பிறந்தேன்? அனுபவிக்கிறதுக்கு தான். வாழ்க்கை நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரித்திரத்தில் படித்திருக்கின்றோம். பெரிய சக்கரவர்த்தியான சித்தார்த்தனுக்கு இப்படி ஒரு கேள்வி எழுந்து அவனுக்கு எந்த விதமான குறையும் இருக்கவில்லை. எண்ணிய அளவுக்கு வேண்டியவை கிடைத்து வந்தாலும் அதில் நீடிக்கும் ஒரு நிம்மதி இல்லை என்கிற போதுதான் அவனுக்கும் இத்தகைய கேள்வி உருவாகிறது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது அவருக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு வரலாறுல நம்ம பார்க்கும் போது சித்தார்த்தன் அந்த ஐயாவுக்கு இதே மாதிரி சுகபோகங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஆனா அவருக்குள்ள ஒரு வெறுமை. எதுக்கு மனுஷன் வந்து முதிர்ச்சி வந்து சாகணும்? முதுமையிலும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிறான். முதுமையானாலும் அவன்கிட்ட இருக்கிற இப்போ ஏதோ ஒரு பெரிய சக்கரை நிறைய ஒரு பிரம்மாண்டமான வீட்டுல இருந்தா அவனால அதை அனுபவிக்க முடியல, முதியவனா ஆகணும் போது. அப்போ எதுக்கு இந்த நிலைமை அப்படின்னு ஒரு கேள்வி வருது சித்தார்த்தன் அந்த ஐயாக்கு. அப்போது அவர் ஞானத்தை வந்து லைட் இஸ் வித்தின், அவருக்குள்ள ஒரு ஞானம் வந்து பிறந்து அதுக்கப்புறம் உலகத்துக்கு போதிச்சு அது புத்தரா இந்த உலகத்துக்கு வந்து வந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க இது ஒன்றும் முடியல. நான் ஏன் எதற்கு பிறந்தேன் அப்படின்ற விஷயம் இந்த தலைப்பு கீழே இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இது எல்லாரோடத்துலயும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள், ஒரு நாள்ல நம்ம எதிர்கொள்ற போராட்டங்கள்னால இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ள எழலாம் இல்லையா? அப்படி இருக்கும் போது நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்குள்ள வெறுமைய எப்படி போக்கிக்கிறீங்க? உங்களுக்குள்ள துயரங்களை எப்படி போக்கிக்கிறீங்க? என்ன என்ன பண்ணணும்? எப்படி கடக்கணும்? அதுக்கெல்லாம் வரும் தொகுப்புல ஐயன் வந்து வழிகாட்டுவாங்க. நமஸ்காரம்.